உன் கடந்த காலத்தை திரும்பி பார்க்காதே, அந்த வழியில் நீ செல்லப் போவதில்லை. போதும் என்பவனுக்கு போதனையும் தேவையில்லை, போதாது என்பவனுக்கு புதையலும் போதவில்லை. பால் மட்டும் சுத்தமாக இருந்தால் போதாது, பாத்திரமும் சுத்தமாக இருக்க வேண்டும். அதுபோல நாம் மட்டும் நல்லவராக இருந்தால் போதாது, நம் சேர்க்கையும் சரியாக இருக்க வேண்டும். ஜெயிக்க வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால் கண்களுக்கு தெரிய வேண்டியது காரணங்கள் அல்ல, இலக்கு மட்டுமே. சுமைகளை கண்டு துவண்டு விடாதே. இந்த உலகத்தை சுமக்கும் பூமியே உன் காலடியில் தான் உள்ளது. வசதிகளும் ஆசைகளும் குறைவாக இருக்கும் இடத்தில் வாழ்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும். குள்ளநரியின் புத்தியும் கொஞ்சமாவது வேண்டும், குழி பறிக்க அல்ல, குழியில் விழாமல் இருக்க. எல்லோரும் நல்லவர்கள் என்று நினைப்பது தவறில்லை, எல்லா நேரமும் நல்லவர்களாகவே இருப்பார்கள் என்று நினைப்பதே தவறு. சொல்லித்தான் புரியணுமா என்ற ஆதங்கத்தில்தான் வெளிப்படுத்தப்படாமல் கிடக்கின்றன பல வார்த்தைகள். தேடியது கிடைக்கவில்லை என்பதை விட தேவையானதை நீ தேடவில்லை என்பதே உண்மை. மனப்பக்குவம். ஒருவரை மன்னிக்கும் அளவுக்கு நல்லவராக இருங்கள், ஆனால் அவர்களை மீண்டும் நம்பும் அளவுக்கு முட்டாள்தனமாக இருக்காதீர்கள். ஏமாந்து நிற்கும் போதுதான் நாம் சிந்திக்கின்றோம், இவ்வளவு நாட்கள் எப்படியெல்லாம் ஏமாற்றப்பட்டு இருக்கிறோம் என்று. இன்னும் கொஞ்சம் அடிபட்டிருக்க வேண்டும் ஆசிரியரிடம், இன்னும் கொஞ்சம் அடிபடாமல் இருந்திருக்கலாம் வாழ்க்கையிடம். ஆடம்பரமா வாழ்றதுக்கு கூட அதிகமா போராட வேண்டியதில்லை, ஆனால் நிம்மதியா வாழ்றதுக்கு சாகுற வரைக்கும் போராட வேண்டியதா இருக்கு. பிறருக்கு கொடுக்கும் நிலை என்னிடம் இல்லை என்றாலும் பிறரை கெடுக்கும் எண்ணம் ஒருபோதும் எனக்கு இல்லை. உறவுகள் காயப்படுத்தும் போது கூட வலிக்கவில்லை, காயப்படுத்திவிட்டு அதனை நியாயப்படுத்தும் போது தான் வலிக்கிறது. என் நிலையிலும் நீ யாருக்கும் தாழ்ந்தவரில்லை, எப்போதும் உன்னை நீ உயர்ந்த இடத்திலேயே வைத்திரு. சூழ்நிலைகள் எதுவாயினும் தன்னை விட்டு கொடுக்காத ஒரு உறவு வாழ்க்கையாய் கிடைப்பது வரம்தான். நம் கோபங்களின் அர்த்தம் புரியாதவர்களுக்கு நம் பாசத்தின் ஆழம் புரியாது. அவர்களிடம் கோபத்தை காட்டுவதும் வீண், பாசத்தை எதிர்பார்ப்பதும் வீண். ஆமை 1000 முட்டை போட்டுட்டு அமைதியாக இருக்கும், கோழி 1 முட்டை போட்டுட்டு ஊரையே கூப்பிடும். இங்கே சில உதவிகளும் அப்படித்தான். நான் ஏமாளியாக இருப்பது எனக்கு அவமானம் இல்லை. நான் ஏமாற்றப்பட்டாலும் இதுவரை யாரையும் ஏமாற்றாமல் இருப்பதே எனக்கு பெருமை. ஒருவரின் உணர்வுகளோடு விளையாடுபவர்கள் மனநோயினால் பாதிக்கப்பட்டவர்கள். எந்நேரமும் உதடுகளில் ஒரு புன்னகையை வைத்திரு, அது தருகிற தன்னம்பிக்கை வேறு எங்கேயும் கிடைக்காது. எல்லா குறைகளையும் ஒரு மரணம் மன்னிக்குமாயின் மனிதனுக்கு 2 மரணங்கள் அளித்திருக்கலாம் இயற்கை. ஒரு மரணத்திற்கு பின் அவன் மீண்டும் மனிதனாயிருப்பான். அளவுக்கு மீறிய அன்பை நீ யார் மேலாவது வைத்தால் உயிரோடு இருந்து கொண்டே நீ மரணத்தை அனுபவிப்பாய். இன்று நீ எனக்கு செய்த துரோகத்தின் வலி, நாளை நீ நம்பிய ஒருவர் உன்னை ஏமாற்றும் போது அதன் வலி உனக்கு புரியும். மனதை மாற்றிக்கொண்டே இருக்கும் ஒருவர் தனக்கும் தன்னை சுற்றி இருப்பவர்க்கும் பெரும் துன்பத்தை விளைவிக்கிறார். வாழ்க்கையில் அன்பை தருபவரை காட்டிலும் அனுபவத்தை தருபவர்கள்தான் அதிகம். தோல்வியை ஒப்புக்கொள்ள ஒருபோதும் தயக்கம் காட்டாதே. உன் தோல்வியில் இருந்து நீ கற்றுக்கொள்ள வேண்டியது அதிகம் இருக்கிறது. இப்படித்தான் உலகம். இளமையில் அழகை தேடி அலைபவர்கள் அறிந்து கொள்ளுங்கள், முதுமையில் அன்புதான் துணையாக இருக்கும். தவறாகி விடுமோ என்ற எண்ணம்தான் பல வாய்ப்புகளை தவறவிட வைக்கிறது. தூக்கி விடுபவர் உன் தகுதியை அறிந்தவர், தூக்கி எறிபவன் உன் தகுதியை அறிய விரும்புபவன். இருவருக்கும் நன்றி சொல்லி உன் பயணத்தை தொடர்ந்து செய். நீ வேறு யாருக்கும் உண்மையாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உன் மனச்சாட்சிக்கு நீ உண்மையாக இருந்தால் போதும். எல்லா வகையிலும் உனக்கு ஏற்றது உன்னை விட்டு பிரிவது இல்லை.
எந்த வகையிலும் உனக்கு தகுதி இல்லாதது உன்னை விட்டு தானாகவே விலகிவிடும். உன்னை புறக்கணித்து ஒதுக்குகிறார்களா? அதற்காக உடைந்து விடாதே. நாளை அவர்களே விரும்பக்கூடும், அப்போது கிடைத்து விடாதே. மெச்சூரிட்டி என்பது புரிஞ்சுக்கிறதோ புரிய வைக்கிறதோ இல்லை, வாயை மூடிக்கிட்டு வேலையை பார்க்கறது. அலைகளில் கால்களை நனைக்கும் சுகம் கப்பலில் கடல் நடுவில் பயணப்படும் போது கிடைப்பதில்லை. அதுபோல்தான் வாழ்க்கை. பேரின்பம் வேண்டாம், சிறு சிறு சந்தோஷங்கள் போதும் வாழ்வை அனுபவிக்க. நமக்கு வலிக்கிற மாதிரி பிறருக்கு வலிக்கும் என்று எவன் உணர்கிறானோ அவனுக்கு பெயர்தான் மனிதன். தலையெழுத்துக்கும் தன்னம்பிக்கைக்கும் நிறைய வித்தியாசம் உண்டு. யாரும் இல்லாமல் வாழ்கிறதுக்கும் யாருமே வேண்டாம்னு வாழ்கிறதுக்குமான வித்தியாசம் மாதிரி. எந்த நோயும் மனிதனை கொல்வதில்லை, அதை பற்றிய பயம்தான் அவனை கொல்கிறது. உடலை அதன் போக்கில் விட்டுவிடு. உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள். அது எதற்காக வடிவமைக்கப்பட்டதோ அதை அது மிகச் சிறப்பாக செய்யும். யாரையும் முழுவதும் சார்ந்து இருக்காதே. காலம் மாறும்போது கைவிடப்பட்டால் கலங்கி போவாய். யாரையும் நம்பி வாழாதே, உன்னை நம்பி வாழப் பழகு. தனியாக வாழ எப்போதும் தயாராக இருங்கள். சிலர் திடீரென்று மாறுவார்கள். இன்று நீங்கள் அவர்களுக்கு முக்கியம், நாளை நீங்கள் அவர்களுக்கு ஒன்றுமில்லை. அதுதான் உண்மையான வாழ்க்கை. நன்றியுணர்வு என்பது ஒரு மனநிலை இல்லை. நன்றியுணர்வு என்பது நீங்கள் பெற்றிருப்பதன் மகத்துவம் உணர்ந்து பிரமித்திருக்கும் போது உங்களுக்குள் ஊற்றெடுக்கும் ஓர் உணர்வு. இல்லாததை தேடுங்கள், நிச்சயம் ஒரு நாள் கிடைக்கும். இழந்ததை மட்டும் தேடாதீர்கள், அது நிச்சயம் வேறொரு கைகளில் கிடைத்திருக்கும். சிலருக்கு கேள்வி கேட்கவும் தெரியாது, எதிர்த்து பேசவும் தெரியாது, விலகி செல்லவும் முடியாது. ஆனால் நடந்ததை நினைத்து கண்ணீர் விட்டு அழ மட்டும் தெரியும். வலியில்லா வாழ்க்கை கேட்டேன் இறைவனிடம், ஆனால் அவனோ வலி தாங்கிடும் இதயத்தை படைத்து விட்டான். தாங்கிக் கொள்கிறேன் இம்மண்ணில் தங்கியிருக்கும் வரையில். நடக்கும் முன்னே நல்லதே நடக்கும் என்று நினைத்துக்கொள். நடந்த பின்னே நடந்ததும் நல்லதற்கே என்று நினைத்துக்கொள். அனுதினமும் ஆசைகளை அடுக்காதே. அடுக்கிய ஆசைகள் அதிகமானால் சரிந்து விழும் ஒரு நாள். நிறைய பேர் கடினமாக உழைக்கிறார்கள், ஆனால் வெற்றியாளர்கள் சரியான விஷயங்களில் கடினமாக உழைக்கிறார்கள். நேரம் எல்லாம் சரியாகத்தான் ஓடிக்கொண்டு இருக்கிறது. மனிதன்தான் தன் வசதிக்கு ஏற்ப 10 நிமிடம் கூடுதலாகவும் 15 நிமிடம் தாமதமாகவும் கடிகாரத்தில் மாற்றிக்கொள்கிறான். சொல்லும் வில்லும் ஒன்றுதான். இரண்டும் புறப்பட்ட வேகத்தில் நெஞ்சை பிளந்து விடுகிறது. திரும்பினாலும் உபயோகமில்லை. ஒடிந்தது ஒடிந்ததுதான், பிளந்தது பிளந்ததுதான். நேர்மையானவர்களுக்கு கோபம் அதிகம் வரும். பொறுமையானவர்களுக்கு இரக்கம் அதிகம் வரும். துரோகிகளுக்கு நடிப்பு நல்லா வரும். ஏமாற்றுக்காரர்களுக்கு பொய் கூட உண்மை போல் பேச வரும். என்னை கொன்றவர்கள், என்னிடம் தின்றவர்கள், இப்போது வந்தது சிறிது அறிவு. போதுமடா உங்கள் உறவு. நம்பிக்கை கொண்டேன், அவர்களோ நம்பிக்கை கொன்றார்கள். பட்டது போதும், சுட்டது நெஞ்சு. குத்தி காட்டுற மனுஷங்களா இருந்தாலும் சரி, குத்தி கிழிக்கிற முள்ளா இருந்தாலும் சரி, ஓரமா தூக்கி போட்டுருங்க. திருமணத்திற்கு முன் தந்தையும் திருமணத்திற்கு பின் கணவனும் சரியாக அமையாத ஒவ்வொரு பெண்ணும் அனாதைதான். உங்களுடைய தவறுக்கு யாரையோ காரணம் சொல்லிக்கொண்டு இருந்தால் வெற்றி உங்களை தேடி வர வெகு காலம் ஆகும். ஏமாறுவதற்கும் ஏமாற்றுவதற்கும் சிறு வித்தியாசம். ஒருவரின் அலட்சியம் மற்றவருக்கு அவசியம். கோபமும் ஒரு வகை பாசம்தான். அதை எல்லோரிடமும் காட்டிவிட முடியாது. நம் மனதுக்கு நெருங்கியவர்களிடம் மட்டும்தான் காட்ட முடியும். ஒருவர் கொடுத்த துரோகத்தையும் ஒருவர் கொடுத்த அவமானத்தையும் மன்னிக்கும் அளவுக்கு நல்லவனாக இரு. ஆனால் மறக்கும் அளவுக்கு நல்லவனாக இருக்காதே. நீயாகவே இருப்பதால் உன்னை எனக்கு பிடிக்கும்னு ஆரம்பிச்சு எனக்காக மாறு என்பதில் தொடங்குது பிரிவும் பிரச்சனைகளும். சண்டை போட்டு பேசாமல் இருக்கும் காலம் போய் பேசினால் சண்டை வரும் என்று பயந்து பேசாமல் இருக்கும் காலத்தில் வாழ்கிறோம். முதல் முறையாக யோசித்தால்தான் யோசனை. பலமுறை யோசித்தால் அதற்கு பெயர் குழப்பம். அன்பால் ஏமாந்தவர்கள் ஒருபோதும் அழிந்ததும் இல்லை.
அன்பை வைத்து ஏமாற்றியவர்கள் இறுதி வரை நன்றாக வாழ்ந்ததும் இல்லை. ஓர் உறவு தனக்கு முக்கியம் என நினைத்து இருந்தால் அவ்வுறவின் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்க தவறியிருக்க மாட்டார்கள்தானே. பிரிந்து செல்ல நினைப்பவர்களிடம் புரிந்துகொள் என்று கெஞ்சாதீர்கள். புரிந்து கொண்டவர்களாக இருந்தால் பிரிவை பற்றி நினைத்திருக்கவே மாட்டார்கள். பிடிக்கலனா போய்கிட்டே இரு, நான் அப்படித்தான் என்று நினைச்சு வாழ்ந்து பாருங்களேன், வாழ்க்கை செமையா இருக்கும். பணம் உன்னிடத்தில் இருந்தால் வழிப்போக்கனும் உனக்கு சொந்தம். அது உன்னிடத்தில் இல்லையெனில் சொந்தத்திற்கும் நீங்கள் வழிப்போக்கன். என்னை வேண்டாம் என்று ஒதுக்கியவர்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன். ஏனென்றால் எனக்கான உண்மையான உறவு எது என்பதை காண்பித்தவர்களே அவர்கள்தான். சோதனை காலங்களில் பொறுமையாக இரு. மேகங்கள் மூடிக்கொண்டால் சூரியனால் கூட பிரகாசிக்க முடியாது. நீயும் நானும் எம்மாத்திரம். யாவும் சில காலமே. கூடவே இருந்தவர்களின் நெருக்கம் சில காலம்தான். கூட்டில் இருக்கும் உயிரும் சில காலம்தான். கூடி பேசி மகிழ்ந்த காலமும் சில காலம்தான். இன்னும் சற்று யோசித்து பார்த்தால் நாமே சில காலம்தான். பணம், பேர், புகழ், நீ எதை சேர்த்து வைத்தாலும் அது கொஞ்ச காலம்தான். கருணை உள்ளத்தோடு புண்ணியத்தையும் சேர்த்து வை. உன் மரணத்துக்குப் பின்பும் உன்னை பின்தொடரும். ஓம் நமச்சிவாய.